இப்போ ஆம்பளை பிள்ளைலாம் எடுத்துட்டு போட்டு அழுகுறான், வேற ஒன்றுக்கு அழுகல. அவன் அழுகுற எப்போ அழுவான்னு அவன் கும்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவன் பட்ஜெட்டு போய் என்னத்தை கும்பிடுறான், ஒவ்வொரு கோயிலையும் போய் என்னத்தை கும்பிடுறாங்க. இவன் வீட்டில் வந்து கிழவன் செய்ய மாட்டானா, நமக்கு இளவு கூட்டி சோறு வருமே. 4 குண்டாடி கேட்டுனா நான் அங்கே 16 பிள்ளை ஆச்சு, 16 பிள்ளைக்கு சோறு போடுவானா அசந்து தூசு அப்படின்னு நினச்சி அவங்க தாத்தா சாவரை எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் யாரும் சொல்லலை, இதுதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க வாலிபர்களெல்லாம். இமாமங்க தப்பிதமாக சொன்ன குரானில் இருக்குதா? இப்போ நான் சொன்ன வசனங்கள்லாம் பதிச்சு வச்சுருக்கிற டேபிள் டேபிளை கேட்டு அதை வாங்கிட்டு போங்க. இந்த வசனத்துக்கு இமாமே இதுக்கு என்ன அர்த்தம்? ரொட்டி திங்க வந்தியா, இதுக்கு அர்த்தம் சொல்றியா? நீ பழந்துங்க வந்தியா, அர்த்தம் சொல்றியா? ஆமாம், நான் எங்கள் ஆட்கிட்ட அப்படி தான் சொல்கிறேன், பச்சை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன். நான் அவங்களே கேட்டிருக்கேன், அப்படி நீ ரொட்டி திங்க போறியா சத்தியத்தை சொல்ல போறியா? இமா அங்கே இருந்துட்டு என்னத்தையா சொல்லி 10 தோப்பு போடுறிய ஒழிய சத்தியத்தை என்னைக்கா சொல்றியா? சொல்லி சரியா விளக்குறியா? இனி விளக்கிட்டு இனிமேல் நான் சொன்னது கேளுங்க. இப்படி ஒரு மடையன் கேட்டால் ஒரு கிளட்டு பைய பல்லில் ஒட்டி வச்சுட்டு பேசினான், அவன் இப்படி சொன்னான், அவன் அவனோட கூட்டு வரேன் கேட்குறேன் பதில் சொல்றியா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியலண்ணா இல்லை குரான் வாங்கிட்டு வாங்க படிச்சுங்க, படிக்கிறதுலாம் என்கிட்ட வாங்க. தமிழில் குரான் வாங்கணும். நாம் எல்லாரும் தமிழன், ஏன் அடுத்த மொழியில் படிக்கணும்? மொழிக்கு அடிமையானவெல்லாம் அரபி மொழி என்ன தமிழ் மொழியோட மேலானதா? நேற்று வந்த மொழி பெரிய அதுக்கு என்னமோ தத்துவம் இவர் ஆண்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாருங்க என்னவோ தத்துவம் இருக்குதான். என்னையா தத்துவம் இருக்கு தமிழ் மொழியோட? இதை விட வளமான மொழி என்ன மொழி? எங்கிருந்து வந்தது? ஏன் முகமதுக்கு மொழி தெரியல? ஏன் தெரியல? என்ன எழுத்து இல்லை, தெரியல, வாய்ச்சொல் இருந்து படிக்கல. அவருக்கு முன்னால அவங்களுக்குள்ள என்னவோ ஒரு வகுப்பு வந்துச்சு. ஜூத பயிரெல்லாம் 2000 வருஷம் மேலே படிச்சு வச்சிருக்கான். நமக்கு என்னடா வேண்டாமான்னு சொல்லி எனக்கு ஒன்று எப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் லெஃப்டில் எழுதிட்டாங்க. ஏன் அது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதக்கூடாதோ? ஏன் ரைட்லேருந்து லெஃப்டில் இருக்கு? யாருக்கு தெரியும்? இப்போ ஐயா என்ன பண்ணாலும் என்னத்தையும் சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியும்? நாங்களும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, சொல்ல தெரியும். அவர் சொல்கிறத உங்களுக்கு திருப்பி சொல்ல தெரியும். அர்த்தம் எனக்கு நாங்கள் ரெண்டும் பிளாண்டு கூட்டு கண்ணுங்க. எங்களுக்கு காலும் கேட்கல, கண்ணும் தெரியல, வாயிலும் சொல்ல தெரியல, சொல்லையும் தெரியல, அறியவும் முடியல. என்னத்தையா சொன்னீங்க? நான் பழக்கத்தை வந்து பிரைஸ் லான்னு சொன்னேன். பிரைஸ் லான்னு இங்கிலீஷ் வார்த்தை. பிரைஸ் லான்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும். ஆண்டவனை துதிக்கிறேன். அதிகமாக அப்படி அந்த இந்த மெட்ராஸில் போட்டு அனைவருக்கு சேர்ந்தாலும் எங்களுக்கு நிறைய இங்கிலீஷ்கார படித்தவங்க இருக்கிறாங்க. அந்த தமிழ் மட பையன்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியல. ஒரு மலையாளி 2 மலையாளி சேர்ந்தா மலையாளத்தில் பேசுவான், 2 தமிழில் 2 தமிழ் சேர்ந்தா பெருநெல்லிக்கார பையன்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது. அங்கே போய்ட்டு சைவமா அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. 2 பேரும் இங்கிலீஷில் தப்பாக இருக்கும். அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. ஒரு மலையாளி செய்ய மாட்டான், மற்ற ஒருத்தன் செய்ய மாட்டான். ஹிந்திக்காரங்க அவங்களுக்கு தமிழில் பேசுகிறான். என்னத்தையா சொல்லி கதை முடிக்கணும் பார்த்தீங்களா? என்னத்தையா சொல்லி கதை முடிக்கலாம். நாம் ஒருவன் தான் அந்நிய மொழிக்கு அடிமையாக இருக்கோம். கிறிஸ்தவன் இங்கிலீஷ் அடிமையாக இருக்கான், முஸ்லீம்கள்லாம் அரபிக்கு அடிமை. 2 பேரும் மேலும். நான் இங்கிலீஷுக்கு அடிமையாகாமல் தமிழன் ஆகணும், நீங்கள் அரபிக்கு அடிமையாகாமல் தமிழன் ஆகணும். அப்போ தான் நம்ம இந்த நாட்டு மன்னர்களாக முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம அடிமைகள் தான். அதனால் வாலிபர்களே, நீங்கள் குரானை தமிழில் மட்டும் வாங்கி படிங்க. அதை அதில் பிரிண்ட் பண்ணி தந்தால் தான் படிப்பீங்க. தப்பிதமாக தான் இருக்கட்டும், பிற பார்த்துக்கலாம். ஆண்டவன் தப்பிதான் மன்னிச்சிடுவான். குருமாறு தப்பிதமாக சொல்லிச்சிருந்தா அதை கிழக்க மேக்குன்னு காட்டிட்டு மேற்கு தான் கிழக்குன்னு சொல்லிக்கிட்டு போயிங்க. அது கடவுள் மன்னிச்சுக்கிடும். அது ஒன்று கிழக்கு பேச கிடையாது, மேக்குன்னு பேச கிடையாது. கடவுள் ஒன்றும் கிழக்கு மேக்குன்னு சொல்லலை. நம்ம பயிர்வை தான் கிழக்கு மேக்குன்னு சொல்லி கொடுத்தான். அதனால் கிழக்கும் இல்லை மேக்கும் இல்லை, எல்லா திசையும் கடவுளுக்கு தான். மேலும் கடவுள் தான், கீழும் கடவுள் தான், லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பேக் எல்லாம் ஏற்கு கடவுளுக்கு சொந்தம். அதனால் அதை பற்றிலாம் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு செய்ய வேண்டாம். திட்டமாக கேளுங்க. தமிழில் கொரோனா எடுத்துகிட்டு வாடா படிச்சு கொடுக்குறதுக்கு. அது 100 ரூபா இருக்கட்டுமே, 500 ரூபா இருக்கட்டும், வாங்கி படிப்பேன். அதை நம்ம ஃபோட்டோஸ் காப்பி எடுக்கலாம், இல்லை நாமளே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி வாங்க ஒரு நாளைக்கு நான் உங்களோட ஒட்டிக்கிறேன். உங்கள் கூடயே நான் மஸ்ஜித்துக்கு வரேன். இப்போ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். மஸ்ஜித்துக்கு தொழுகைக்கு கூட போகிறேன். நான் தொழுகைக்கு வர முடியும். இன்னும் போட்டு கிறிஸ்தவன், முழு கிறிஸ்தவன் மஸ்ஜித்தை தொழ முடியும். முகமது சொல்லியிருக்காரு. அது நிமித்தம் நான் தம்பி அடிக்க போனாங்க. கேளுங்க, என்னை தொழிலை கூட்டு போனாரு. நான் அவரே எங்கள் சர்ச்சைக்கு கூட்டு போகிறேன். எங்கள் பாஸ்டர் இருக்கிறத உட்காரியா, அடுத்த இடத்துல உட்காரியா, ஏன் கூட உட்காரியான்னு கேட்டு பார்த்தேன். இல்லை நம்ம 2 பாஸ்டர் இருக்கிறது உட்காந்துக்கலாமா அந்த சேரில் அப்படின்னு கூட. வேண்டாம் வேண்டாண்ணே, உங்ககிட்டே இருந்துடுறானே. எனக்கு லெஃப்டில் உட்கார்ந்தாரு. ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க.
2 துளுக்கணவர் இருக்கானே சொல்லி வச்சுட்டு பேசுவாங்க. என்னையும் அவன் என் தம்பியை வச்சுக்கிட்டு 2 துளுக்கணவர் இருக்கான்னு சொல்லுவாங்க. என் தொப்பி போடாது இருக்கான், தொப்பி போட்ட துளுக்கன்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா என்ன அதனால துருக்கியில் இருந்து வந்தால் அதனால துருக்கின்னு சொல்லுவீங்க. நாங்கள் இந்த தமிழ் நாங்கள் இருக்கிற துருக்கின்னு பேசுவாங்க. இந்த நாடு துருக்கின்னு இருக்காங்க முஸ்லீம் சொல்லி ஒத்துக்கிடுறோம். எனக்கு அது சில சண்டைகள் கூட அங்கே இருக்குது. அவரை அடிக்க வர போனான்வான். எதுக்கு மஜித்தில் போய் நான் தொலை பண்ணேன். தொலை போக முடியுமா முடியாத? கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்தவன் வருவேன். நான் தான் முஸ்லீமாக இருக்கேன். பின்ன என்ன எங்கேயா சொல்லியிருக்கு சுன்னத்து பண்ணிச்சு விருத்தஜனம் பண்ணிச்சு எங்கேயா குரானில் சொல்லியிருக்கு? எந்த இடத்துல குரானில் சுன்னத்து பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கு? விருத்தஜனம் பண்ணிச்சு எங்கே சொல்லியிருக்கு? சொல்லியிருந்தா நானும் வெட்டிக்கிட்டு வரேன் உங்க கூட போதுமா? மொட்டை அடிக்க சொல்லியிருக்கா? மொட்டை அடிச்சுக்கிறேன். தொப்பி போட சொல்லியிருக்கா? தொப்பி போட்டுக்கிறேன். அங்கே போட்டுக்கிறதா போட்டுக்கிறேன். என்ன போய் என் தமிழ் கலாச்சாரம் அப்போ இப்படி போட்டுக்கிட்டு அலைஞ்சாரு. என் தாத்தா இதோட பெரிய அங்கி போட்டிருந்தாரு, கையில் ஒரு கோலம் வச்சுருந்தாரு. இப்போ கோல் பிடிச்சா எங்கள் கிழவன்னு சொல்லுவான். எனக்கு நடக்கிறது பிறகு கோல் பிடிக்கல. எங்கள் தாத்தா போட்டு தான் எங்கள் அப்பனும் போட்டு தான் அந்த துண்டை போட்டிருக்கிறேன். இதை கலத்த மாட்டேன். இந்த துண்டு எடுத்துட்டா என்ன கொண்டு விட்ட மாதிரி ஒரு வேதனை. எங்கள் ஊரில் துண்டை பிடிக்கிட்டாடான்னு சொல்லுவான். துண்டை பிடிச்சா என்ன அவனை கொண்டு விடுறோன்னு அர்த்தம். வெறும் துணிங்க. இதை இந்த தம்பி கட்டி பிடிச்சா நான் கண்டிப்பாக அடிப்பேன். நான் கிறிஸ்தவங்கிறது 2வது கதை. இந்த தம்பி அந்த துண்டை புடுங்கினாரு எங்கள் கழுத்துலேருந்து. இவ்வளோ அன்போட வளர்ந்து தவறுதெல்லாம் வழியே அவர் கையில் போயிட்டுனா வேறு அறியாமல் போய்ட்டு விடுவேன். பிடிச்சி எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அங்கே எல்லாம் ஒரு ஆட்டி உலக கட்டி விடுவேன். நான் கிழவன் தான். தம்பி மனுஷனை முடிச்சு உதாரணம் சொல்லியிருக்கேன். அதனால் துண்டி எங்கள் அப்பையும் போட்டிருந்தான், என் தாத்தா போட்டிருந்தான், அதனால் போட்டிருக்கிறேன். இது என்னுடைய தமிழ் உரிமை. இதுதான் கதை பார்த்துருங்க. நான் இப்போ அடுத்த பக்கத்துக்கு போகிறேன். இன்னும் குரான் சொல்லுது பாருங்க. 7:142 குரான் சொல்லுது. 7:142 குரான் இருந்த வசனங்களாம் படிச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னா நம்ம தம்பிகிட்ட கொடுத்துருக்கேன், ஜெராக்ஸ் காப்பி எடுங்க, ஆளுக்கு ஒரு காப்பி கையில் வச்சுடுங்க, கொண்டு போய் உங்க இமாங்கிட்டலாம் கொடுக்குற ரொட்டி காப்பி குடிக்கிறியா, இதுக்கு பதில் சொல்றியான்னு கேளுங்க, கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. கக்கூஸ் போகிறதுக்கு ஒரு இடத்த வச்சிருங்க. ஐயா சாப்பிட்டு கக்கூஸ் பா, குடிக்கிறதுலாம் தண்ணி வச்சுருக்கேன், போடி லாட்ஜிலாம் வச்சிருக்கேன், இந்த இதை பழிச்சு அர்த்தம் சொல்லுங்க, கேளுங்க கொண்டு போய். 7:142 142 7ஆம் அதிகாரம் 142 வசனம். மூசாவுக்கு நாம் 30 இரவுகளை வாக்களித்திருந்தோம், பின்னர் அத்துடன் 10 இரவுகளை சேர்த்தோம். படிங்க. படிங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறது பார்த்தேன். ஆகவே அவருடைய இறைவனின் தவணை 40 இரவுகளாக பூர்த்தியாயிற்று. அவருடைய மூசாவுடைய அங்கே இருந்து அவன் கண்டுகொள்ள வேண்டிய காட்சிகளை காண்பதற்கு 40 இரவுகள் பூர்த்தியாயிற்று. இவர் சொன்னார், ஆரியர் தான் அங்கிருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து மூசாவுக்கு கொடுத்த மாதிரி. நேற்று பெய்த மழை, முந்தானத்து பெய்த மைதா மலையில் நேற்று முளைச்ச கோரை அவன் வந்து மூசாவுக்கு சொல்லி கொடுத்தான்னு சொன்னா என்னையா அர்த்தம்? இவரு முந்தா நாள் பெய்த மழை, நேற்று முளைச்ச கோரை நாளை காலை வாடி போகும், வாடத்தான் போகுது. கிறிஸ்தவனும் முஸ்லீமும் ஒன்று சேர்ந்தா எல்லா இந்த தம்பியோட சொல்லாரு, என் சமூகம் வெளியே வரணும்னு சொன்னாரு. இந்த சமூகம் வெளியே வரும். அப்ப என்ன ஆகும்? 100க்கு 3 எங்க போயிடும்? 100க்கு 3 எங்க போயிடும்? ஆர்எஸ் ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரியும். 100க்கு 3 என்ன ஆகும் தம்பி? எங்க போகும்? நான் நினைச்சா என்ன ஆகும்? நீ என்ன இப்ப கொண்டு பாரு, வேண்டாம், நீ நினைச்சா என்ன கொண்டு பாரு. என்னைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ காலையிலே சாயங்காலம் சாகத்தான் போறேன். செத்துட்டா என்ன? நான் எதுக்கு நீ என்ன எடுத்து பிஞ்சா போறாங்க? பிணத்தை கழிச்சு பிண்டம் நாத்த பிணம் சிவமணி என்ன பரிசுத்த போவேன், மனத்துக்கிட்டா இருக்கிறேன், சாகத்தான் போறேன், கொண்டுட்டு போ சொல்றதை சொல்லிட்டு போய் இடத்தான் சொல்லிட்டேன். 1000 பேருக்கு மேல இங்க இருக்கிறீங்க, 1000 பேருக்கு மேல இங்க இருக்கிறீங்க, போதும் எனக்கு. யாராவது ஒரு மனுஷன் என் இடத்துக்கு வர மாட்டானா? ஒரு வாலிபைங்க வர மாட்டானா என் இடத்துல? இந்த இதை தந்துட்டு போயிடுங்க, சாகத்துக்கு தானே கிடக்கும், எடுத்துட்டு போயிடுங்க. ஜெவமணி சொன்ன காரியத்தை நான் செய்ய போறேன்னு வாங்க, ஒரு முஸ்லீம் வாங்க, ஒரு கிறிஸ்தவன் வாங்க, இந்த காரியத்தை ஃபாலோ பண்ணுங்க. எவன் என்ன செய்வான்? 3 என்ன 97 தான் என்ன எங்க போயிடும்? இணைஞ்சு பார்க்கலாம். அல்லா நம்மளை அழைத்து கொள்வாங்க. நாம் ஒருமித்து போனால், நீங்கள் இணைந்து ஒருமித்து போனால், தம்பி நம்ம முன்னால வர்றதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. எத்தனை சதவீதம்? 85%.
இவர்கிட்ட இருக்கு 85%. இந்த 85 பேர் மூணு பேர்கிட்ட கிடந்து தல்லாளம் போடுறாருயா. வெக்கமாதிரியே இருக்கு. நான் இப்போ கேட்குறேன், 85 பேர் சேர்ந்து 3 பேர்கிட்ட தலையெல்லாம் போடுறாரு. இவருக்கு இப்போதான் சொரணம் வந்திருக்கு. எனக்கு என் குடும்பம் 1230 இந்த இடத்துல வந்துச்சு. எங்க வல்லமையா வந்துச்சு. நான் 1978 நல்லா வந்துட்டேன். தம்பி இப்பதான் வந்திருக்கிறாரு 90. நான் பிரிய ஏற்றுறேன் நல்லா. இந்த கோபத்தோட போயிட்டு செய்ய வேண்டியதான் செய்யும். 85 உங்க பின்னால வரணும். 85 உங்க பின்னால வரணும். அப்ப 85 பண்ணிடணும். 85 95 97 மீதி 3 97 3 கிட்ட அடங்கியிருக்கணுமா? நீங்க எங்க வேதத்துல போயிட்டு இப்படி அது தப்பு இது தப்பு, அவன் இதை பலகீனப்படுத்தி 2 பேரையும் ஒண்டா பிரிச்சு விட்டு நீ வேற வழி அவன் வேற வழி சொல்லிக்கிட்டு இது அவன் சொல்ற கதை. அதை எங்கிட்ட சொல்றீங்க இப்போ? அடுத்த வசனம் பாருங்க, 145 வசனம், 7ஆம் அதிகாரம் 145 வசனம். நாம் அவருக்கு கொடுத்த கற்பலகைகளில், நாம் மூசாவுக்கு கொடுத்த கற்பனைகளில் நல் உபதேசங்கள் யாவையும் ஒவ்வொரு கட்டளையின் விவரத்தையும் அவருக்காக நாமே எழுதி நீர் இதனை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டு அதில் இருக்கும் நல்லவைகளை எடுத்துக்கொள்ள, நல்லவைகள் எல்லாம் எடுத்துக்கப்பா, உம்முடைய மக்களுக்கு நீர் கட்டளை இடுவீராக. அதை கொண்டு அந்த வேத கட்டளையை கொண்டு உன் மக்களுக்கு நீ விரும்புகிறபடி போதிடா அப்படின்னு சொன்னாரு அல்லாஹ் முகமது மூசாவுக்கு சொன்னாரு. நீ விரும்புகிறபடி இந்த வேத கட்டளையிலிருந்து எடுத்துக்கொண்டு, அதை எப்படி சொன்னானோ எனக்கு தெரியாது தம்பி. அதில் குற்றத்தை சுமத்துறாரு. குற்றம் சுமத்திட்டோம். அவன் கிட்ட இருந்து இவன் படிச்சான்னு சொல்லக்கூடாது. யார்கிட்ட இருந்து? 3 கிட்ட இருந்து 97 படிச்சான்னு சொல்லக்கூடாது. இனிமேல் அவர் வாயில வரக்கூடாது. இதை குற்றத்தை சொல்லி இவன் ஒரு தப்பிதமா அறியாம சில 2 சேர்த்து சொல்லியிருப்பான், அல்லது குறை சொல்லியிருப்பான், அல்லது புரிஞ்சுக்கிட்டவன் அறியாம புரிஞ்சிருப்பான். அதனால அப்படி சொல்லக்கூடாதுங்கிறேன். ஐயா நீ விரட்டுறாரு, சீக்கிரம் போக பண்ணிட்டு. 21:48 இன்னும் 2 மணி நேரம் இருக்குயா. சட்டுன்னு எடுங்க. 48:5 21:48 படிங்க. மறுமை நாளில் சரியான தராசையை நாம் நாட்டுவோம். மறுமை நாளில் சரியான என்னை போன்ற ஒரு வியாபாரி திராசை நிறுத்துவேன். கவர்மெண்ட்ல முத்திர போட்ட திராசை தொங்கிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கு. ஈ இருந்த அந்த பக்கம் வந்தது, கொசு இருந்தா அந்த பக்கம் நிக்குது. ஈ இருந்தா அந்த பக்கம் சாயுது, கொசு இருந்தா பழைய இங்க இருந்தது. ஈ பறந்துட்டா கொசு இருக்கு பக்கம் சாஞ்சிருது. நிக்க மாட்டேங்குது, ஆடிக்கிட்டே நிக்குது அந்த திராசு. பேசுங்க. யாதொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் யாதொன்றை குறைத்தோ கூட்டியோ அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அநியாயம் நான் ஒருவனுக்கும் செய்ய மாட்டேன். நீதி உள்ளவன் கடவுள். தம்பி காலையில் சொன்னார், நான் ஒத்துக்கிட்டேன். எந்த கடவுள்? நம்முடைய தேவன், அல்லாஹ்வாகிய ஏக இறைவன், நீதி உள்ள தேவன். அவனுக்கு கொஞ்சம் கூட அப்பளுக்கு இல்லை. யாருக்கும் பாரபட்சம் பண்ண மாட்டான். நீதி ஒன்றே அவனுடையது. நீதி ஒன்றே அது அவனுடையது. ஒருவனும் ஒருத்தியும் அந்த 97ல் 3 கூட இல்லை. இந்த நீதிக்கு காரணம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவன் ஒருவன் தான். யாரு? அந்த ஒரே ஒருவன் தான். ஒருவன் 3 இருமை கொண்ட ஒரு ஆண்டவன். அவன் தான் அந்த நீதிக்கு சுதந்திரவாளி. அந்த சுதந்திரத்தை நமக்கும் தந்திருக்கிறான். நாமளும் ஆள முடியும். கடை வச்சிருங்க, தெரிஞ்சுக்கா. சரியா முள்ள ஆடுறானி மட்டும் பார்த்துக்கிடுங்க. முகமது அடியார் வியாபாரிகளை பார்த்து சொன்னார், சரியா நேரத்து கொடுப்பான்னு சொல்லி. சரியா நேரத்து கொடுன்னு சொன்னார். வியாபாரிகளே கூட கொஞ்சம் 10 பைசா லாபம் வச்சுக்க. அந்த பக்கம் லெஃப்டில் ஓடிடாமல் பார்த்துக்கிடுங்க. அதாவது குண்டிருக்கு பக்கம் இறங்கிடாமல் பார்த்துக்கிடுங்கிறேன். கூட 10 பைசா இந்த பக்கம் இறங்க முடியாது வச்சுக்கிடுங்க. அதுக்காக முள்ளு தள்ளிங்க, அப்படி கோணகினி அப்படி இழுத்து வச்சிடாதீங்க. கூட கொஞ்சம் நீட்டு ஜங்கிலி போட்டுறாதீங்க. நான் இப்படிலாம் செஞ்சு பார்த்துவேன். அதனால சொல்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கிறேன்.
தவறு வந்துடுமோன்னு பயந்து நான் வெளியே இருக்கிறேன். சொல்கிற காசை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கேன். தவறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. திராசை நான் தொடப்போல என்னை அறியாமல் தவறு வந்துடுமோன்னு பயந்து நான் இடகையில் நெருக்கி பழகினவன். இடகையில் சில வல்லமை எனக்கு உண்டு. கை ஆண்டவன் உடைச்சு விட்டான். வழங்காது மடங்காது. இந்த கை இருக்கும்போது நான் 10 பேரை எதிர்ப்பேன். 50 தான் சாடி போவேன். இப்போ கொஞ்சம் பயப்படுறேன். கை விரல நான் மடக்க முடியல. வழங்குதா? அந்த கை எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நான் செய்த தப்பியத்தினால விரல் மடங்காது. அது மடங்காமே இருக்கிற மடங்கிட்டு தான் இருந்தது. கடவுளை என்னை பிடிக்கிற போது இதை வச்சு தான் பிடிச்சாரு. வெக்கத்தினால தான் கடவுள்கிட்ட வந்தேன். தம்பிக்கு தெரியும் எங்கள் ஊரில் ஒருத்தன் கத்தியால் குத்தி விட்டான். விளக்கு பிடிக்க போனேன், குத்தி விட்டான். 1 வருஷம் ஜெயிலுக்கு போனான். திருப்பி கொண்டு விடணும் தான் அலைஞ்சேன். ஆண்டவன் விரல மடைக்கு மெட்ராஸ் கொண்டு வந்துட்டான். இதுதான் கதை. அதனால் தவறு செஞ்சிட நினைக்க கூடாது. நான் தவறு செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் என்னால் பையன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே எல்லாரும் வாழணும். வியாபாரம் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். கரெக்ட். தொடர்ந்து 1 மணி நேரம் 5லிருந்து 6 வரை ஐயா ஜெயலலிதா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அதற்கு பின்னாலே 6லிருந்து 6:30 வரை ஓய்வு உங்களுக்கு அளிக்கப்பட இருக்கிறது. அதனால ஆகையா தொடர்புரையாக ஐயா ஜெயலலிதா அவர்களை உரையாற்றுவதற்கு அழைக்கிறேன். சார் மூன்றாவது தொடரை நான் இப்போது ஆரம்பிக்கிறேன். ஐயா கருமணியார் அவர்கள் தன்னுடைய இந்த உரையில் குறிப்பிட்ட விஷயங்களுக்கும் சேர்த்து கடைசியாக என்னுடைய நேரத்தை நான் மறுமுறைக்கென்று வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சொல்ல வேண்டிய எடுத்து வைக்க வேண்டிய வாதங்கள் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நடுவர் அவர்களுக்கு மற்றும் சொல்லிக் கொள்கிறேன். வாதத்திற்கு சொல்லி எடுத்து வைக்கின்ற வாதங்களுக்கு மறுப்பு சொல்ல வேண்டும், மறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாதங்களுக்கு ஐயா ஜவுமணி அவர்கள் மட்டுமல்ல, கோபால் அவரை கூட்டிக் கொண்டு வந்து எவ்வாறு வைத்தாலும் அவர் இப்படித்தான் சொல்லுவார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி பிஷப்பை அழைத்து கொண்டு வந்தாலும் இப்படித்தான் சொல்லுவார்கள். இந்த மாதிரியான தற்கரீதியா ஆதாரப்பூர்வமாக காட்டக்கூடிய குற்றச்சாட்டுகள் வரும்போது வேற வேற விஷயங்கள் தான் பேசுவாங்க. அவர் நீங்க ஐயாவை நீங்க குறையா நினைக்க கூடாது. உலகத்துக்கே கத்தோலிக்க தலைவர் கோபாண்டவரும் என்ன சொல்லுவார். அது மாதிரி ரோம புரோட்டஸ்டன்ட் தலைவர் ஆர்ச்சி பிஷப் ஆட்சிக்கு வந்தாலும் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஒருத்தருக்கு வேதம்னு சொல்லிக்கவும் செய்வாங்க, இதுக்கு உடன்பாடு சொல்லிடுவாங்க, இது பின்னால் சேர்க்கப்பட்டிருப்பாங்க, பரிசுத்த வேதம்பாங்க, இது தேவர்களான்னு சொல்லிடுவாங்க, ஆனால் ஏற்கனவே ஜீவன் இருக்கும்பாங்க. போட்டு குழப்பி இருக்கிறவன் வைத்தியம் முடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது நான் இந்தியாவுக்கு மாத்திரம் சொல்லலை. இது நம்ம பல நிகழ்ச்சிகளை நாமளும் வீடுகளை பார்த்துருக்கிறோம். பல நிகழ்ச்சிகளை உலக அளவில் நடந்த விவாதங்களை எல்லாம் படித்திருக்கிறோம். உலக அளவில் இது மாதிரியான பல இடங்களில் விவாதங்கள் நடந்து இப்படித்தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் சரியாக நினைக்கக்கூடாது. இப்படித்தான் இருக்கு. கிறிஸ்தவ இஸ்லாமிய தலைமையும் உலகத்துல யாரோட போய் பேசினாலும், இங்க யாரு போய் பேசினாலும் இப்ப நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். இத மனசுல வச்சு உங்களை திருப்திப்படுத்திட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். அது சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் ஆசாரியர் நான் இதைத்தான் தொடர போறேன். ஏன்னா இது வேதம், இது எழுத்து, ஆனா புரிந்து ஜீவன் இருக்குது. இப்படிலாம் குழப்பக்கூடாது. என்னன்னு நிலைமை வேதமா இல்லையா? வேதம் இல்லைன்னா தூக்கி போடு. தீர்க்க தரிசனம்னு சொல்லக்கூடாது. சாதாரண ஒரு புஸ்தகம்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு தெளிவான முடிவுக்கு வராதவருக்கு அதுல உள்ள அவ்வளவையும் வெளியே கொண்டு வச்சுதான் ஆகும். பச்சையாய்க்கு அறிவிச்சிருக்கு. இது வேதம் இல்லை, வேதம் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லிக்கிறது. திருப்பி அதுல இருந்துதான் அஞ்சாறு பிரச்சனை. எதை வேதம் இல்லை, இது வேதம் இல்லை, அதை மூசாவுக்கு 10 கட்டளை வேதம் அப்படியே திருப்பி படிக்கணும். பரிசுத்த வேதாகம், பரிசுத்த வேதாகமானு சொல்லணும். இதெல்லாம் ஆட்களை திசை திருப்புறது. இன்னும் கேளுங்க. அவைகளை ஆசாரியன்
முதல் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டும் பலியாக, சும்மா கர்த்தருக்கு ஏமாத்துறது, அசைவாட்டும் பலியாக ஆட்டக்கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும். யாருக்கு சேராது? கர்த்தருக்கு. இவரை நம்ம படைக்கிறதுக்காக கொண்டு போய் ஆசாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது. ஐயர் வாழ்கள்கிட்ட அவர் கடவுளுக்கு கர்த்தருக்கு ஆட்டுவாராம். அப்படி போட்டிருக்கு, அசைவாட்டுவது. இப்படி அசைவாட்டுவார். அசைவு கர்த்தருக்கு சேர்ந்துடும், ஆட்டுக்குட்டி ஆசாரியருக்கு சேர்ந்துடும். போட்டிருக்குங்க. லேவியர் ஆகமத்தில் 23வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. இன்னும் வருது. ஆக இது இருந்தால் நம்ம தெரிகிறது என்னன்னு கேட்டால், வர்ணாசிரம தர்மமா, தீண்டாமையா, இங்க இருக்கு கடவுளையில பிரிச்சு வச்சிருக்காரு மனுஷனை ஜாதி ஜாதியா. இந்த மாதிரி உள்ள சித்தாந்தம் உள்ள புஸ்தகத்தை பற்றி நம்முடைய நிலை என்ன? நம்முடைய கேள்வி. ஐயா ஜெபமணி அவர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம். நான் தீண்டாமை எதிர்த்தேன்கிறாரு. ஜெபமணி தீண்டாமை எதிர்ப்பவரா இல்லையா என்பது அல்ல இங்க பிரச்சனை. இந்த புஸ்தகம் இறை வேதமா இல்லையா அதான் கேள்வி. அவர் தீண்டாமைக்கு எதிராக போராடி இருக்கலாம், அவர் வேற என்னென்னமோ சாதனைகள் செஞ்சிருக்கலாம், நாமெல்லாம் செய்யாத கூட அவர் செஞ்சிருக்கலாம். ஜெபமணி ஐயா எத்தகைய தகுதி வாய்ந்தவர், அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. ஜெயினுல் எவ்வளவு சின்ன பையன், அதை பற்றியும் பேசலை. இது வேதண்டானா? இந்த போதனை சரியா? சரி இல்லைன்னா தூக்கி போடு, சரின்னா செயல்படுத்து, ரெண்டுல ஒன்று. சரின்னு சொன்னா செயல்படுத்து, இல்லையா தூக்கி போடு. அதான் முடிவு. வேதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் நினைவுல கொள்ளணும். நாங்கள் அப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லலைன்னா என் வேதம் அப்படி சொல்கிறேன், நான் அப்படி நடக்கிறது இல்லை, நான் அப்படி நடக்கிறது இல்லைங்கிறது அல்ல இதுக்கு பதில். இதுக்கு பதில் இது உண்டா, இது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, இதில் இருக்குது இந்த சரக்குலாம். ஒன்றும் இந்த சரக்கு இல்லை, பொய் சொல்லிட்டோன்னு சொல்லுங்க, அதை நிரூபிங்க. இருக்கத்தான் செய்யுது, எவனோ நுழைச்சிட்டான்னு சொல்லுங்க, அப்படியாவது சொல்லுங்க. இதை நீக்கிட்டு மற்றது மட்டும் வேதம்டாவது குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. இது மட்டும் போய் மீதி எல்லாம் வேதம்டாவது சொல்லுங்க, அப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆக இப்படித்தான் இதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இப்போ தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விஷயங்களை சொல்றது சரியில்லை. இதே கலாச்சாரம் புதிய ஏற்பாட்டிலையும் கூட பிரதிபலிக்குது. நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன் வசனத்தில், மத்தேயு 15:22-27 சொன்னேன். ஒரு கானானிய ஸ்திரீ வந்து என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, கொஞ்சம் குணப்படுத்துங்கன்னு கேட்குறான். அதுக்கு இவர் என்ன சொல்லணும்? குணப்படுத்துறேன்னு சொல்லணும். ஈசா ஒரு நபியா இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, தீர்க்கதரிசி நல்ல பண்பாடு உள்ளவராக இருந்தா குணப்படுத்துறேன்னு சொல்லணும், இல்லைன்னா அல்லாவுக்கு தான் முடியும்னு சொல்லணும், வேற ஏதாவது சொல்லணும். அவர் பயன்படுத்தினதாக எழுதி வைத்திருக்கிறார்கள், அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகள்ங்கிறது யாரு? யூதர்கள். நாய்க்குட்டிகள்ங்கிறது யாரு? கானானியர்கள். அப்ப இஸ்ரவேல் மாத்திரம் வந்து பிள்ளை, மீதி உள்ளவன்லாம் நாய்க்குட்டின்னா இதான் ஆரியம், இதான் பிராமணியம். இந்த கலாச்சாரம் தான் உலகத்தை கெடுத்தது. இதை இயேசு சொல்லியிருப்பாரா? இயேசுடைய பெயர்ல எழுதினாத்தான் இந்த ஆரிய கலாச்சாரத்தை நிலைநாட்ட முடியுங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க பிள்ளைக்கு உள்ளதை உன் பிள்ளைக்கு தரமாட்டேன்னு சொல்லணும், கொஞ்சம் நியாயம். வந்து கேட்கும் போது குறைஞ்சபட்சம் இயேசு எப்படி சொல்லியிருக்கலாம்? என் பிள்ளைக்கு உள்ளதை உன் பிள்ளைக்கு தர முடியாதுன்னு சொல்லலாம். அவர் பார்வையில எப்படி ஆயுது? இஸ்ரவேலர்கள் எல்லாம் பிள்ளைகளா, மீதி பேர்லாம் நாக்குட்டி மிருக ஜாதியா. நம்ம உள்பட, ஜெபமணி ஐயா அவர்கள் உள்பட, நான் உள்பட, நடுவர் உள்பட, இங்க இருக்கிற யூத இனத்தை சேராத அவ்வளவு பேரும், உலகத்து மக்கள் அவ்வளவு பேரும் நாய்க்குட்டி. இந்த இஸ்ரவேலுங்கிற ஆரிய மாத்திரம் மனுஷன். இந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடியதுக்கு பேர் வேதம். சொல்லுங்க, முடிவு பண்ணுங்க, இது வேதமா? இது வேதம் ஏத்துக்கிற முடியுமா? இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி நான் முந்தைய விளக்கிட்டேன். இது போக இது வந்து இந்த கலாச்சாரனுடைய போதனைகளுடைய லட்சணத்துக்கு சொன்னேன். இது ஒரு தகுதி. இன்னொரு தகுதி என்ன இருக்கணும்னா, கடவுளுடைய வேதத்துல கேட்கும் போதே சிரிப்பு வரக்கூடிய, தப்புண்டு பழிச்சுன்னு தெரியக்கூடிய முட்டாள்தனமான செய்தி இருக்கக்கூடாதுங்க. கேட்டாலே என்னடா கிறுக்கனா இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஒரு சாதாரண மனுஷன் சொன்னா கூட ஜீரணிக்க மாட்டோம், ஒரு புத்திசாலி சொன்னா அதை விட ஜீரணிக்க மாட்டோம், ஒரு தீர்க்கதரிசி சொன்னா அதை விட ஜீரணிக்க மாட்டோம். கடவுள் சொன்னா அவனை பிடிச்சி அனுப்புடா கீழ்பாக்கத்துக்குன்றோம். கடவுளுடைய வேதத்துல கடவுளை கீழ்பாக்கத்துக்கு அனுப்பக்கூடிய லட்சணத்துல செய்தி இருக்குது. பாருங்க, நான் போட்டுக்கிற சட்டை, ஐயா ஜெபமணி அவர்கள் சட்டை போட்டிருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் போட்டுக்கிற சட்டைக்கு
குஷ்டரோகம் இருக்குது, இவர் போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சுண்டா ஒத்துக்குவீங்களா? குஷ்டரோகம்டா தெரியுதா? தெரியாட்டி தொழுநோய், தொழுநோய்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த தொழுநோய் மனுஷனுக்கு ஏற்படும்னா நம்ப முடியும். இது ஆடு மாட்டுக்கு ஏற்படுதுன்னு சொன்னாலும் அதை பத்தி தெரியாம நம்பிக்கிறவங்க செய்யலாம். இந்த கர்ச்சிப்புக்கு தொழுநோய்னா எவனாச்சும் நம்புவானா? இந்த மைக்கு தொழுநோய் இருக்குன்னா எவனாச்சும் நம்புவானா? பைபிள் சொல்லுது, அதை நம்புறாங்க. படிங்க, அதை காஞ்சியார் படிங்க, காஞ்சியாரு படிங்க. லேவியராகமம், லேவியராகமத்தில் நல்லா கவனமா கேளுங்க, சிரிக்காம கேளுங்க. லேவியராகமத்தில் 13:47 முதல் 13:50 வரைக்கும் படிங்க. அதை கேளுங்க, எப்படி தமாஷா இருக்குன்னு கேளுங்க. கடவுள் சொல்ற வார்த்தை சட்டைக்கு குஷ்டம், கைலிக்கு குஷ்டம், பாவாடைக்கு குஷ்டம், பாவாடைக்கு தொழுநோய் வருதான். அது மாத்திரம் இல்ல, அந்த தொழுநோய்க்கு பரிகாரம் வேற சொல்லி தரப்படுது. படு தமாஷா இருக்கு, அது கேளுங்க. 47:50 படிங்க. 13:47-50. ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது, ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது, பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது, ஊடையிலாவது, ஒரு தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் தோன்றி, வஸ்திரத்திலாவது, தோலிலாவது, பாலிலாவது, ஊடையிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். வஸ்திரத்திலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது, தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அழிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். அதாவதுங்க, சட்டைக்கு பரிகாரம் சொல்லி பாருங்க. அதாவது என்னது, கம்பளி ஆடையிலையோ, பஞ்சு ஆடையிலையோ, பின்னிய துணியிலையோ, கம்பளி துணியிலையோ, தோல்லையோ எந்த பொருளாவது பச்சை நிறமாயிருந்தா அல்லது சிவப்பு நிறமாக இருந்துச்சுன்னு சொன்னா அது துணிக்கு ஏற்பட்ட குஷ்டரோகமே. அதை என்ன செய்யணும், நம்ம ஆச்சாரி லேவியர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணுமா. அவர் என்ன செய்வார, சட்டையை 1 வாரத்துக்கு அடைச்சி வைக்குவார். லாக்கப்ல 1 வாரத்துக்கு அந்த துணியை அடைச்சி வைக்கணும். அடைச்சி வச்ச பிறகு திருப்பி ஆசாரியன் பார்க்கும்போது அதுல அந்த ரோகம் அதிகப்படவில்லை என்று கண்டால் ரோகம் உள்ளதை துவைக்க சொல்லி அதை மறுபடியும் 7 நாள் அடைத்து வைக்க வேண்டும். அது துவைக்கப்பட்ட பின் ஆசாரியன் அதை பார்க்க வேண்டும். பார்க்கும்போது அந்த ரோகம் பரவாதிருந்தால், அதன் நிறம் மாறாதிருந்தால் அது அசுத்தமே, நெருப்பினால் அதை சுத்தரிக்க வேண்டும். இப்படி சட்டைக்கு பச்சை கலர்ல சிவப்பு கலர்ல என்ன செய்யுமா, குஷ்டரோகம் பிடிக்குமா? அதுக்கு பரிகாரம் படிச்சு பாருங்க, நிதானமா படிச்சு பாருங்க. போய் சிரிப்பு தான் வரும். 13 லேவியராகமம் 13:47-50 வரைக்கும் படிங்க. ஆடைக்கு குஷ்டரோகம் வருண்டு ஒரு கீழ்பாக்கத்தில் உள்ள கேஸ் ஒருத்தன் சொல்ல மாட்டான். யாவற்றையும் படைத்த கடவுள் சொல்லுவானா? இது கடவுளுடைய வேதமா? ஒரு அறிவாளி சொல்ற விஷயமே இல்லை இது. சட்டைக்கு குஷ்டம், வேட்டைக்கு குஷ்டம்னு வீட்டுக்கு கூட குஷ்டம் வருது. வேட்டைக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கும் குஷ்டம் வருது சொல்றாருங்க. அதுல வேதத்தில் இருக்குங்க, வீட்டுக்கு குஷ்டம். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து வருது வீட்டுடைய குஷ்டம். 14:34 இருந்து 57 வரை இருக்கு. ஒருத்தனுடைய வீட்டுக்கு குஷ்டம் ஏற்பட்டா என்ன செய்யறது? ஆளுக்கு இல்ல, வீட்டுக்கு தொழுநோய் ஏற்பட்டா என்ன செய்யறது? அதுக்கு பரிகாரம். வீட்டுக்கு தொழுநோய் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுங்க, அதை படிச்சு காட்டுங்க. லேவியராகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 34 முதல் 57 வரைக்கும் படிங்க. எல்லாம் தெரியணும், பச்சையை வெளியே வரணும். எல்லாம் வேகம் நடந்து 34 நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டதோஷத்தை நான் வரப்பண்ணினால் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்த்து போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய்
அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழிந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அந்த வீட்டிலே அப்படி போயிட்டு இருக்கு. நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பாத்துக்கிறீங்க. எங்க இதை வேதம்னு நம்புற ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு நல்ல ஒரு மனுஷன் புஸ்தகம் ஒத்துக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல விவரமுள்ள ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புஸ்தகம்னு சொல்லி இதை யாருக்காச்சும் நம்ப முடியுமா? இது வேதம். இதுக்கு பேர் பரிசுத்தம் பின்னாடி அடமொழி தேவையா? எவ்வளவு பைத்தியகார்த்தனமா இருக்கு இது கேட்கும் பொழுது. இந்த வீட்டுக்கு குஷ்டம், சட்டையை குஷ்டம், கையில குஷ்டம், என்னடா இது குஷ்டத்துக்கு ஒரு அளவு கூட வேணாமா? தொழுநோய்க்கு வேற ஏதாவது வீட்டுக்கு குஷ்டங்கிறத வீட்டில் உள்ள மனிதர்களைத்தான் சொல்றாங்கன்னு ஊண்டி படிச்சுட்டு போனா செவருக்கு வரண்டு வீட்டை தான் சொல்றோம். மனுஷனுக்கா சிலர் அப்படி சொல்றது உண்டு. என் வீட்டில் குஷ்டமா இருக்கிறாங்கடா, கொட்டாட்டி குஷ்டமா இருக்காங்க அர்த்தம் வரும். இவன் அப்படின்னு சொல்லல, நெசமாவே வீட்டுக்கு தான் சொல்றான். வீட்டுக்கு செவத்துல பச்சையாவது செவப்பாவது காணப்பட்டால்னு வீட்டுக்கு தான் குஷ்டம் பிடிக்கும்னு சொன்னா. இலக்கியமா கூட சொல்லல, அதுக்கு தான் பச்சையா பரிகாரம் சொல்லப்படுது. இதுதான் வேதம். மத்தேயுல கடவுள் வேதம் 27:21-7 இருக்குதுங்க. மத்தேயு புதிய ஏற்பாடுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்களா? 21:7 எடுங்க. மத்தேயு கழுதையையும் ஒரு குட்டியையும் கொண்டு வந்து, கழுதையையும் ஒரு குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். எப்படா கழுதையிலையும் குட்டியிலையும் எப்படி அவரால் ஏற்ற முடியும்? கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அதில் ஏற்றினாங்களா அவரை. யார? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றினாங்கன்னு சொல்லிட்டு மத்தேயு 21:7 இருக்கா? அப்படி இருக்கா? சரி, இது எதுக்குன்னா நம்ப முடியாத பல சமாச்சாரங்கள் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். பிரசவ வலி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுதுங்க. இந்த பிரசவ வலியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் இது இயற்கையானது, சாதாரணமாக நடக்கக்கூடியது. இந்த பிரசவ வலிக்கு கூட இயற்கையான ஒரு சமாச்சாரத்துக்கு கூட பைத்தியகார்த்தனமான ஒரு காரணத்தை சொல்லுது பைபிள். என்ன காரணம்? ஹவ்வா ஏவாள் இந்த பாவம் செய்கிற காரணமா இருந்தாலாம். அதனால கர்த்தர் சொன்னாராம், நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வாதையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். அந்த பொன் பிள்ளைங்களுக்கு பிரசவ வலி வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அந்த கட்டளையை மீறினதுனால இறைவன் கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஆடு மாடுலாம் குட்டி போடும்போது அதுக்கு பிரசவ வலி இருக்கு. அது ஏன்? ஏவாள் செஞ்சதுக்காக வேண்டிதான் பிரசவ வலி வருதுன்னு சொன்னா மனுஷ இனத்துக்கு மாத்திரம் இருக்கணும். மனுஷ இனத்தை சேர்ந்த ஏவாள் தான் தப்பு செஞ்சான், அதுக்கு தான் தண்டிக்கணும். ஆடு பிரசவம், கோழி முட்டை போடும் போது கூட அதுக்கு வலிக்குமுங்க. அப்ப ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பிரசவம் ஒரு வேதனையா தான் இருக்கு. அப்ப ஆட்டுக்குட்டி எதுக்கு பிரசவிக்கும் போது வேதனைப்பட்டு கத்தணும்? மாடு எதுக்கு கத்தணும்? இன்னும் பிற பிராணிகள்லாம் எதுக்கு கத்தணும்? இத கடவுளுடைய வேதமா இது எப்படியா இருக்கு? பைத்தியகார்த்தனமான இதை கடவுள் சொல்லுவாரா? இயற்கையான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இது. இயற்கையான விஷயங்களுக்கு கூட ஒரு பொய்யான காரணம், இயற்கையான விஷயங்களுக்கு ஒரு பொய்யான காரணம். அது மாதிரி பாம்பு வந்து என்ன செஞ்சிச்சு? ஏவாளை கெடுத்துச்சான். பாம்பு வந்து ஏவாளை கெடுத்துச்சு. பாம்புக்கு சாபம் கொடுக்கிறார் பாருங்க கடவுள். ஆதியாகமம் 3:14 இருக்கு. பாம்புக்கு சாபம் கொடுக்கிறாரு. கடவுளாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, உன் வயிற்றினாலேயே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். பாம்பு மண்ணை திங்காது. பாம்பு மண்ணை திங்குமா? நடுவர் அவர்களே, பாம்பு மண்ணை திங்குமா? பாம்பு மண்ணை சாப்பிடுமா? பாம்பு மண்ணை சாப்பிடாது. பாம்பை வேண்டுமானால் மண் சாப்பிடும்.
பாம்பு செத்து போன பிறகு புதைச்சா பாம்பை வேண்டுமானால் மண் சாப்பிடுமே தவிர பாம்பு வந்து மண்ணை திங்காது. கடவுள் பாம்புக்கு சாபம் கொடுக்கிறாரு, நீ கெடுத்த காரணத்தினால உன் வயிற்றினாலேயே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். உயிரோடு வயிற்றினாலேயே நகர்றது நெசம். இவனுக்கு இது அந்த காலத்தில் உள்ளவனுக்கு விவரம் பத்தலை, மண்ணு தான் சாப்பிடுன்னு நினைச்சுக்கிட்டான். அதனால மண்ணை திம்பன் மனுஷன் இருக்கான்னு வழங்குது. கடவுளுக்குன்னா தெரியும், கடவுளுக்குன்னா பாம்பு தான் படைச்ச பாம்பு மண்ணை திங்குமா முட்டையை திங்குமா எண்ணத்தை திங்கும்னு அவனுக்கு தெரியும். மனுஷன் பார்த்தான் ஊர்ந்து ஊர்ந்து போகுது, என்னத்துக்காக ஊர்ந்து போகுது, ஏவலை கெடுத்ததுக்காக போகுது. சரி, இப்படி மண்ணோட உரசிக்கிட்டு போத மண்ணை திங்குது போல இருக்கு, அப்ப கடவுள் சாபம் கொடுத்தாருன்னு இவனுக்கு ஓடி இருக்கு கற்பனை. இவன் எழுதிட்டான். கர்த்தர் சொன்னாராம், பாம்பை பார்த்து சொல்றாரு, நீ உன் வயிற்றினாலேயே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். நான் கேட்கிறேன், பாம்பை விடுங்க, ஏன் மண்புழு ஏன் தரையில ஊர்ந்து ஊர்ந்து போகுது? அது என்ன பாவம் நினைச்சு? பாம்பு தானே கெடுத்துச்சு. இன்னும் ஏராளமான உயிரினங்கள் தரையில ஊர்ந்து ஊர்ந்து மண்ணில் நகர்ந்து போகுது, அதுக்கு என்ன அது எந்த சாபத்தினால உண்டானது? கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இல்லை. கர்த்தருடைய வேதம். பொழுது போகாம அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நான்லாம் என் மகனுக்கு இந்த மாதிரி கதை சொல்லுவேன். ஒரு அணியில் இருந்துச்சா, அணிலில் வண்டி செஞ்சு ஓட்டினாங்களாண்டு அணி பிள்ளையில வண்டி செய்ய முடியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு தோத ஒரு கதை சொல்லுவோம். இந்த பாம்புக்கு ஒரு கதை, ஏன் 3 வரி விழுந்திருக்குன்னு கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க. அணிலுக்கு ஏன் 3 வரின்னா, ரசூலுல்லாவுக்கு தாகமாக இருந்துச்சான், அப்போ வந்து இந்த அணில தண்ணி கொண்டே கொடுத்துச்சான், ரசூலுல்லா 3 விரலால தடவி விட்டாங்களாம், அதான் அந்த 3 கோடுன்னு எங்கள் அம்மா சின்ன பிள்ளைங்க எனக்கு சொல்லுவாங்க. அவர் மாதிரி நானும் சொல்லணும், அதுக்கு தான் கதைகள் கொஞ்சம் வேதமில்லை தமாசுக்கு. இந்த மாதிரியான ஒரு கதையில் சேர்க்கலாம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லித்தந்த இந்த மாதிரி ஒரு தமாசுக்கு ஒரு பொழுதுபோக்கு கதையாக சேர்க்கலாமே தவிர நெசம்னு சேர்க்க இயலுமா? இது போய் வேணும், கடவுளுடைய வேணும். கேளுங்க, இன்னொன்று கேளுங்க. அதாவதுங்க, யாக்கூபுன்னு ஒரு ஆள், யாக்கூபு தான் இஸ்ரவேல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க, அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். அவருக்கு 2 பிள்ளை, ஈசாக்கு, ஈசாக்குன்னா இஸ்ஹாக்குன்னு நம்ம சொல்லக்கூடியவங்க. அவருக்கு 2 பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு பேர் யாக்கோபு, ஒரு பிள்ளைக்கு பேரு ஏசா. இந்த யாக்கோபும் ஏசாவும் அண்ணன் தம்பி 2 பேர். இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, ஏசாவுக்கு கொஞ்சம் கையிலாம் முடி இருக்குமா, ஏசாங்கிற ஆளுக்கு கையிலாம் முடி இருக்குமா மேனிலாம், யாக்கோபுக்கு இந்த மாதிரிலாம் முடி இருக்காதான். ஈசாக்கு கண்ணு தெரியாத காலமா போச்சு. கண்ணு தெரியாத வயசான காலத்துல இந்த யாக்கோபு இருக்கிறாரே, அதாவது இஸ்ரவேல் இந்த யூத இனத்துக்கெல்லாம் தலைவர், அந்த ஆள் யாக்கோபு என்ன பண்றாரு, தந்தைகிட்ட வந்து அவருடைய ஆசையை பெறுறதுக்காக வர்றாரு. தந்தை வந்து ஏசாவுக்கு தான் அந்த ஆசையை கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாராம். அதுக்கு ஏமாற்றி வாங்குறதுக்காக இவர் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டு தோலை எடுத்து போத்திக்கிட்டு வர்றாரு, தந்தைகிட்ட வர்றாரு. வந்து அவருக்கு சில பொருள்களை கொடுத்து ஆசீர்வதிக்க சொல்றாரு. அவர் கண்ணு தெரியாத மனுஷன் தானே, நீ யாரான்னு கேட்கிறாரு. நான் தான் ஏசாங்கிறான். குரல் ஏசா மாதிரி இருக்குது, உடம்பு ஏசா மாதிரி இருக்குது, குரல் யாக்கோபு மாதிரி இருக்குன்னு ஒரு உடம்பை தடவி பார்க்கிறார். உடம்புல ஆட்டுத்தோல் போட்டிருந்தாரா இல்லையா, அதனால முடியா தெரிஞ்சிருக்குது. இதை கண்டு அவர் ஏமாந்துட்டாருன்னு சொல்லுது. நான் கேட்கிறேன், படிச்சு காட்டுறப்பாங்க. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபிடம், என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்று சொல்ல, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் கிட்டே போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லிக் கொண்டான். சொல்லிக்கிட்டு ஆசீர்வாதம் வழங்கிட்டான். நான் கேட்கிறேன், என்னதான் ஒரு மனுஷனுக்கு மேனிலாம் முடி இருந்தாலும் ஆட்டு முடி மாதிரியா இருக்கும்? நான் கேட்கிறேன், தடவி பார்த்தா ஆட்டுத்தோளாலும் அப்படி முடி இருக்குமா? என் கையில் தான் முடி இருக்குது. அதிகமான முடி உள்ள ஒரு ஆள் யாராச்சும் வாங்க, ஆட்டுத்தோல் மாதிரி முடி இருக்குமா? அது என்னன்னா கண்ணவஞ்சி போயிட்டான்னு தடவி பார்த்தா ஆட்டுத்தோல் இது மனுஷன் தோளுதுன்னு தெரியாதா? இவன் அவர் நபி தீர்க்கதரிசி, ஈசாக்கு ஒரு தீர்க்கதரிசி, இந்த யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி, இந்த யூத கூட்டத்துக்கெல்லாம் அப்ப தலைவர். இந்த ஆளு ஒரு ஃப்ராடு கேஸா இருக்காரு, அந்த ஆளு 1ஆம் நம்பர் ஏமாளியா இருக்காரு. பாருங்க, என்னடா கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. ஆட்டுத்தோலை போத்திட்டு போய் தடவி பார்த்தோன்னே அந்த ஏசா கை மாதிரி தெரிஞ்சோம். செத்து போன ஆட்டுத்தோளத்துக்கு போத்துனா அந்த தோலை தடவி பார்த்தா இது மனுஷன் தோலை இல்லை, போத்திக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியாதா? அதை குறைஞ்சபட்சம் சத்தம் யாக்கோபு சத்தம் வழங்கியிருக்கல அந்த மண்ணாங்கட்டிக்கு. அந்த நேரத்தில் சுதாரிக்க வேணாமா? சத்தம் வேற வித்தியாசமா தெரியுது, ஏசா சத்தம் இல்லை. அப்ப தடை பண்ண ஒழுங்கா சொல்ற சத்தம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒழுங்கா பறிச்சுட்டு பார்க்க கூடாதா? அந்த ஆள் ஏமாந்து போய் இவருக்கு ஆசி வழங்கினார். இது இறைவேதம், இதாங்க இறைவேதம்.
அது மாதிரி கற்பத்தில் சண்டை போட்டு கற்பத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டு பிள்ளைங்க சண்டை. யாரு? இந்த ரெண்டு தான். யாரு? இந்த யாக்கோபு ஈசாவும் தான் வயிற்றுக்குள்ளே இருந்தவர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கற்பத்தில் இவ்விருவரும் இருந்த சமயத்தில் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டதாகவும், முதலில் கற்பத்தை விட்டு வெளியேறிய குழந்தையின் காலை பிடித்து இரண்டாம் குழந்தை பிடிச்சி இழுத்துச்சான். அட இருக்குங்க, எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 25-22 படிங்க. கதை விட்டுருக்கான். இது வேதம். 22-24 அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. இதை விட்டுருவோம். ஏதோ ஒரு நபிக்காக வேண்டி, ஒரு நபி, ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஏதோ ஒரு முன்னறிவிப்புக்காக வேண்டி இப்படி ஏதோ ஒரு அதிசயமா நடந்திருக்குன்னு வேணா சொல்லிட்டு போறோம். சரி, அது நடந்திருக்கு. விபச்சாரத்தில் உள்ள ஒரு பொம்பளைக்கு இது மாதிரி நடந்திருக்கு, அது நமாஸ். இதாவது ஒரு நபி, ஒரு முன்னறிவிப்பு, அதை சரி விட்டுருவோம். நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா, மாமனாரு கூட போய் ஒரு பொம்பளை, அந்த கதை இருக்கா இல்லையா, அந்த பொம்பளைக்கு 2 பிள்ளை பிறக்குது. தாமர், இயேசுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய அந்த பொம்பளை, அது பாருங்க. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பிரசவிக்கும் போது ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறியதென்ன என்று சொன்னால். ஆதியாகமம் 38-27-30 வரைக்கும். இப்போ நீங்க பாருங்க, வயிற்றுல 2 குழந்தை இருக்குங்க. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். முதல்ல ஒரு கை வெளியே வருதுங்க. கை வெளியே வந்தா ஒரு மருத்துவச்சி என்னங்க செய்வா? ஒரு மருத்துவச்சி என்ன செய்வா? கை வெளியே வந்தா பதறுவா. ஏன்? தலைதான் முதல்ல வெளியே வரணும். இன்னும் கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம். ஒரு மருத்துவச்சிக்கு கை வெளியே வந்துச்சுன்னா இது சுகப்பிரசவம் இல்லை, ஆள் க்ளோஸ் ஆயிரும். அந்த காலத்து அறுத்துக்கிறது எடுத்துருவான். அந்த காலத்துடைய முறை பிரகாரம் தலை வரணும். அப்பத்தான் அந்த குழந்தை ஒழுங்கா டெலிவரி ஆகும். ஒரு கை இப்படி வெளியே வந்துச்சுன்னா எக்கு தப்பா சிக்கிக்கிறோம், குழந்தை வெளியே வராது. இந்த மாதிரியான கட்டத்தில் இவன் சிவப்பு நூலை எடுத்து கட்டலாம் வருது. மருத்துவச்சி கையை நீட்டின உடனே ஒரு சிவப்பு நூலை எடுத்து, இது முதலில் வெளிப்பட்டது. இது என்ன கணக்கு எடுக்கிற சென்சார் எடுக்கிற நேரமா? இது சென்சஸ் எடுக்கிற நேரமா? மூளை குழந்தை பிறக்குமா பிறக்காதாண்டு ஆபத்தான நேரத்தில் உட்காந்துக்கிட்டு சிவப்பு நூலை கட்டி இது முதலில் வெளிப்பட்டதுன்றாலாம். அது உள்ள இழுத்துக்கிட்டான். கையை இழுத்த உடனே அடுத்தாப்புல இருந்துச்சு குழந்தை, அது திடீர்னு வெளியே ஓடியாந்துச்சா முந்திக்கிட்டு. இன்னொன்று நான் கேட்குறேன், ஒரு குழந்தை கற்பார வாசல் வரைக்கும் வந்து அடைச்சிருச்சு, இன்னொரு குழந்தை பின்னாடி தான் இருக்குது. கையை விட்டு வெளியே எடுத்துட்டா கூட வந்துட முடியுமா? இந்த கற்ப அறைங்கிறது சமூக மைதானமான்னு கேட்குறேன். அல்லது ராஜமஹாலை கல்யாண மண்டபமா? என்ன இது விளையாட்டா இருக்குது? இது கையை எடுத்தோன்னா அது வந்து குதிச்சிருச்சான். ஆக நம்ப முடியாத சமாச்சாரம் இதெல்லாம். இதுவே வேதம்னு சொல்லி இதை போய் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் படித்தா இருக்கிற மூளை அவுட்டாக போயிடும். இதெல்லாம் நம்பி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தா இந்த 15 நாள் நான் பட்ட பாடு, 5 நாள் தான் இதுக்கு ஒதுக்கினேன் முழுமையா. 15 நாளைக்கு நான் பட்ட பாடு, என்கிட்ட இருந்த மண்டையெல்லாம் காஞ்சி போச்சு, மூளையெல்லாம். இது படிச்சே காஞ்சி போச்சுங்க. இது வேதம். இதை உட்காந்து படிக்க வேண்டி இருந்துச்சு. என்ன செய்ய தலை எழுத்தாரு. சரி, அதுக்கப்புறம் இன்னும் கேளுங்க, வேதத்தை கேளுங்க. ஏசா எப்படி? அவர் தான் ஏசா, யாக்கோபுடைய அண்ணன் இருக்காரு, அண்ணன் தம்பி ஏசா இருக்கார்ல. ஏசா என்பவன் யாக்கோபுக்கு தனது புத்திர பாக்கியத்தை அப்பத்துக்கும் பருப்பு குழம்புக்கும் விற்று விட்டான். ஏசாங்கிற ஆளுக்கு புத்திர பாக்கியம் ஒன்று இருந்துச்சான். அதை
அப்பத்துக்கும் பருப்புக்காக வேண்டி யாக்கோபுக்கு வித்துட்டானோ. அது ஏன்னா புத்திர பாக்கியங்கிறது விற்கிற பொருளா? அதை எப்படி விற்க முடியும் புத்திர பாக்கியத்தை கொண்டு போய்? அல்லது அதுக்கு வேற ஒரு மாதிரியான அர்த்தமா? புத்திர பாக்கியத்தை விற்கிறதுங்கிறதுக்கு வேற ஒரு மாதிரியான அர்த்தம். அப்படித்தான் கொடுக்கணும். வேற என்ன செய்யறது? அப்படித்தான் கொடுக்கணுமே தவிர இது கடவுள் வேதமா? புத்திர பாக்கியத்தை கொண்டு கொஞ்சம் பருப்பு கொடு, நான் என் புத்திர பாக்கியத்தை தந்துடுறேன். பிள்ளை பெற பாக்கியம்ங்கிறது என்னன்னு விளங்கல. போட்டு பைத்தியம் விளையாண்டு இருக்கும். உனக்கு இருக்க மாதிரி இன்னும் கேளுங்க. அப்படி வருதுங்க. கடவுள் பேரால ஏமாத்தமா ஆத்திரம் வருதுன்னா ஐயா மேல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஐயா அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் நான் சொல்றேன். அதன் மீது சிரிக்க சொல்லல. ஐயா ஒத்துக்கிட்டாங்க பல விஷயங்கள் எனக்கு இப்பதான் தெரியுதுண்டு. ஐயா அவர்களுக்கு சின்ன வயசுல எப்படியோ இதுல பக்தி ஊட்டப்பட்டதுனாலையும் தான் ஒரு கிறிஸ்துவங்கிற ஒரு சிந்தனை வந்துட்ட காரணத்தினாலையும் இது பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தோண்டு சொல்ல காரணத்தினாலையும் சைக்காலஜிக்கல் அத ஒரு பக்தி அவருக்கு வந்துருச்சு. அவரே படிச்சு பார்க்கறது. எதை படிப்பாங்க? பொதுவாங்க தேவையானதான் படிப்பாங்க. தேவையான விஷயங்கள் ஐயா எடுத்து பார்த்துருக்காரு, அவ்வளவுதான். இதையெல்லாம் பார்த்தா அவருடைய சிந்தனைக்கு இதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது. அவருடைய பார்வையான அந்த சிந்தனைக்கு மத்தியில என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படி நினைச்சுக்கிட்டு அவங்க பார்க்கறது இல்ல, இதையெல்லாம் தேடுறதும் இல்ல. அவங்க 24 30 10 12 24 இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதுகளை மட்டும் படிக்கிறது. முக்கியமான சங்கீதங்கள் மாதிரி உள்ள சில போதனைகளை படிக்கிறது. ஐயா அவர்களே நியாயமான உணர்வோடு படிச்சு பார்த்தா நாம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வருவாங்க. பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அரைஞ்சாச்சு. அரைஞ்சி மௌத்தாவும் போயாச்சு. நம்ம நம்பிக்கை இல்லை, பைபிள் பிரகாரம் மௌத்தாவும் போயாச்சு. மௌத்தா போன பிறகு, செத்து போன பிறகு ஒரு மனுஷன் தேர்ந்து ரத்தம் வருமாங்க? யாராவது அதை பத்தி தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? செத்த பிறகு ஒரு ஆட்டுல இருந்து ரத்தம் வருமா? குத்துனா அறுத்தா வரும் யாரும் சொல்றீங்களா? யாரும் சொல்ல மாட்டீங்க. வராது, உறைஞ்சிரும். உடனே ரத்தம் உறைஞ்சிரும். ரத்தத்தினுடைய தன்மை அது. அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ரத்தம் மட்டும் உரையலைன்னா சின்ன காயம் ஏற்பட்டா கூட மனசு செத்து போயிடுவான். ரத்தத்தை கடவுள் உரைய வச்சது எதுக்கு? ஒரு காயம் பட்டுச்சு உடனே அது காஞ்சி உறைஞ்சாதான் மறுபடியும் ரத்தம் வழியாகாம இருக்கும். இந்த உரையுதல்ங்கிற தன்மையை கடவுள் கொடுக்கலன்னு சொன்னா ஒரு பிளேடு அறுத்தாலே மனுஷன் செத்து போயிடுவான். பிளேடு அறுத்துன்னு வந்துகிட்டே இருக்கும். சார் முடிஞ்சு போச்சு, ஆள் போயிடுவான். அப்போ உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள காஞ்சி கிஞ்சி மறுபடியும் வராமல் அடைச்சிருது. அது ரத்தத்துக்குண்டே உள்ள பெரிய கடவுளுடைய பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த தன்மை இருக்கும்போது இங்க வாங்க படிக்கிறேன். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுனா சிலுவையில் அரைஞ்சு கிடக்கிறார், அவரிடத்துல வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. தண்ணீர் வேண்டாம், புறப்படலாம். ஏதோ வயிற்றுல தண்ணீர் குடிச்சிருப்பாரு, புறப்படலாம். ரத்தம் புறப்பட்டுச்சுன்னா எப்படியா ரத்தம் உடனே பீறிட்டு வரும்? அதுவும் சாதாரண மூத்தா போனாலே வராதுங்க. சிலுவையில் அறையப்பட்டாருங்க போது ரத்தம்லாம் வடிஞ்சு போயிருக்கும். முதல்ல இருக்கணும் உள்ள ரத்தம். சிலுவையில் அறையப்பட்ட உடனேயே சாதாரணமா ஒருத்தனை சும்மா மூத்தா போய் தூக்குல தொங்கிட்ட பிறகு கூட உள்ள ரத்தம் உறைஞ்சிடும். இவத்த உள்ளி ஸ்டாக்கு கூட கிடையாது. ஏன்? இங்க அடிச்சான், இங்க அடிச்சான், இங்க அடிச்சான், அங்க அடிச்சான், அவ்வளவு அடிச்சு போச்சு. வந்து பார்க்கறான், பணமா கிடக்காரு. அப்ப விழாவுல குத்துறான், ரத்தம் வந்து புறப்பட்டுச்சான். அது உடனே வந்துச்சான். லேசா கசிஞ்சிச்சுன்னு கூட சொல்லலை. உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உற்றாட்டி அவன் மாட்டு வாயில் நினைச்சனா எழுதியிருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன மாதிரி அவனுக்கு படுதோ அவன் பாட்டுக்கு அவன் எவனோ எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதை பிடிச்சி வேதம் கேளுங்க. கடுகு மரம் நேற்று நான் சொல்லிட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடுகு மரத்தை சொன்னாரா இல்லையா? நேற்று நான் சொன்னதுங்க சேர்த்துக்கிறேங்க, விரிவா நான் சொல்ல டைம் இல்லாமல் போயிருந்து. கடுகு மரத்தை பற்றி சொன்னார். அது மாதிரி சாம்சோன்னு ஒரு ஆள் பெரிய தீர்க்கதரிசிங்க. அந்த ஆள் என்ன செஞ்சாரு? கழுதையுடைய ஒரு சின்ன தாடை எலும்பை எடுத்தாரு. கழுதையுடைய தாடை எலும்பு எவ்வளவு வருஷம் இருக்கும்? அதில் பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டாங்க. தாடை எலும்பை எடுத்துக்கிட்டு நியாயாதிபதிகள் 15:15 சொல்லுது. இது வந்து நான் முழுசா வாசிச்சா ரொம்ப இருக்குங்க. சுருக்கமாக விஷயத்தை மட்டும் சொல்றேன், நடுவர் பார்த்துக்கிறோம். அதாவது 2 விதமான ஆட்டுக்குட்டிகள் இருக்குங்க. அந்த ஒரு பட்டையை ஒருத்தன் எடுத்துக்கலாம், மரப்பட்டையை. அந்த பட்டையை கொஞ்சம் கொஞ்சமா சீவி, கொஞ்சம் சீவாம வச்சா என்ன இருக்கும்? வெள்ளையும் கருப்புமா இருக்கும். இந்த ஆடுகள் வந்து ஆண் ஆடு பெண் ஆடு சேரும் போது இந்த பட்டையை கொண்டே காட்டுவானா. இந்த பட்டையை பார்த்துக்கிட்டே அவைகள் உடலுறவு கொண்டா அதுல பிறக்கிற குட்டி இந்த மாதிரி புள்ளி புள்ளியா போட்டுதான் பிறக்குமா.
வெள்ளை புள்ளை இல்லாத குட்டி வேணும்னு நினைச்சா என்ன செய்வானா, இந்த பட்டையை ஒளிச்சு வச்சுக்கிடுவானா. அப்ப 2 ஆடு சேர்ந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யுமா, ஒரே கலரா பிறக்குமா, இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்ல பிறக்குமா. அப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல பிறக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், அந்த பட்டையை கொண்டே காட்டணுமா. இப்படி ஒரு பெரிய ரொம்ப, அதாவது ஆதியாகமம் 30ல 32ல இருந்து 42 வரைக்கும் 10 அதிகாரத்துல முழுமையா படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சம்பவம் சொல்லப்படுது. இப்படியெல்லாம் நம்பவே இயலாத விஷயம் இருக்குது. இது போக இன்னொரு தகுதி என்ன தெரியுமா, முரண்பாடு இருக்கக்கூடாது. வேதம் சொன்னா என்ன செய்யக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாது. அந்த நல்லவர்கள் நபிமார்களை பற்றி தவறான முறையில் எல்லாம் விமர்சிக்கவும் கூடாது. ஆனால் இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தில் ஒருத்தன் நல்லவேன்னு சொல்லுது, நீதிமான்னு சொல்லுது, இன்னொரு பக்கத்தில் அவனுடைய கதையை கேட்டால் உலகத்திலே மகா கேடு கட்ட வேண்டும் தெரியுது. அதை பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய பல வசனங்களை வரிசையாக நான் சொல்லுகிறேன். அவர் வாசி காட்டுவார், படிங்க. ஆதியாகமம் 19:1. முன்னூற்றி 27. அந்த நான் எடுத்தேன் 19:1 27 வரைக்கும். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே இராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த இராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த இரக்கத்தினால அவன் விட்டுட்டாங்களா? இரக்கத்தினாலே. சரி, அப்ப அந்த வேதனையிலிருந்து அவன் மீது இறக்கப்பட்டு கடவுள் வந்து அவரை காப்பாத்திருக்காரு. யார? லோத்தை மாத்திரம். லோத்துனா நம்ம லூத்து நபிங்கிறோம்ல, அவர் தான் காப்பாத்திருக்காரு.
அந்த லோத்தை பற்றி தான் அதை தொடர்ந்து வரும்போது 30வது வசனம் படிங்க. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமியெங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடே சயனிப்போம் வா என்றாள். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடே சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோடே சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோடே சயனி என்றாள். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோடே சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். பாருங்க, நமக்கு ஏன் இந்த குப்பையின் மீது ஏன் ஆத்திரம் வருதுன்னா, நாம மிகச்சிறந்த தீர்க்கதரிசி நம்பக்கூடிய லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாகவும் இந்த அளவுக்கு மோசமாகவும் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்குங்க. இதை படிக்கிறதுனால மனிதனுடைய லோத்து நல்லவன் வர சொல்லியாச்சு. லோத்து யாரா? அவன் நல்லவரா, நீதிமானா? இந்த நல்லவர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சார்னு தெரிஞ்சா அதை படிக்கிறவன் என்ன நினைப்பான்? இந்த மாதிரியான காரியத்தை செய்யறது நல்லவருடைய பண்பாட்டில் ஒன்று. அதனாலதான் இன்னைக்கு மேலை நாடுகள் சீர்கட்டுச்சு. நான் சொல்லுவேன், மேலை நாடுல இந்த மாதிரியான தகாத உறவுகள் இருக்கிறா. நீங்க படிக்கிறீங்க, இதை படிச்சு பார்த்து அவனுடைய மனசுல இந்த சரிங்கிற மாதிரி பட்டுருச்சுங்க. ஏன்னா கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி இருக்கா? பெத்த மக ஆம்பளையாச்சும் பிடிச்சிட்டு போய் மகளை கையை பிடிச்சிட்டு இருக்கலாமுங்க. பொம்புல ஊத்தி கொடுத்தவனுக்கு மதுபானத்தை கொடுத்து போதை வர செய்து, அதுவும் பெத்த மக, அதுவும் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தி செய்வாங்களா? அப்படி இவருக்க விவரம் தெரியலையா? அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்களாம். இந்த விவரம் தெரியாத முறையில் சேர்ந்த புள்ள ஜனிக்குமா? ஒரு பெண்ணு, ஒரு ஆணு வேண்டாம், ஒரு பெண்ணு போதையில் இருக்கும்போது உறவு கொள்ள முடியும். ஒரு ஆணு போதையில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு உறவு கொள்ள முடியாது. இந்த சாதாரண நம்ம வழக்கு சொல்லக்கூட ஆபாசமா போயிடும். இது மாதிரி போய் நானும் லிஸ்ட்ல வந்துடுவேன். இந்த சாதாரண ஒரு விஷயம் கூட தெரியாம அவளால கர்ப்பவதி ஆனாங்களா? அதை எப்படி ஆகும்? போய் எந்த டாக்டர்கிட்ட போய் கேளு, மருத்துவன்ட்டையாவது. அவன் வெறி கொண்டு என்ன உணர்வுகள் இருக்கிறான்னு தெரியாம இருக்கும்போது அவனோட சேர இயலாது. ஒரு பொம்பளைக்கும் சேர இயலாது. சேர்ந்தாலும் அது புள்ள ஜனிக்காது. இது கூட இந்த சாதாரண உண்மை கூட புரியாம லோத்து இப்படிப்பட்ட ஆள். நோவா 2 பேர்ல நான் படிச்சிருக்கேன். நோவா நீதிமான், தன் காலத்தவர்களுக்குள் உத்தமன். நோவா கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இப்படி சொல்றது பைபிள் தான். நோவாண்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆதியாகமம் 9:6 சொல்லுதுங்க. அப்புறமேல 9:20 சொல்லுது, நோவா திராட்சை ரசம் குடித்து. திராட்சை ரசம்னா சும்மா பழச்சாருன்னு வச்சுக்க கூடாது. அப்புறம் வருது மதுபானம் தாண்டு. திராட்சை ரசம் குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படித்திருந்தான். வெறி பிடிச்சி தெருவில் இந்த பொறுக்கி போய் தண்ணி அடிச்சுட்டு ஆடையெல்லாம் விலகி படுத்து கிடப்பானே, அந்த மாதிரி யார் படுத்து கிடந்திருக்காரு? நீதிமான் படுத்து கிடந்திருக்காரு. நீதிமான் ஒரு பக்கம் சொல்லியாச்சு நோவாவே. அந்த நீதிமான் என்ன பண்றாரு? தண்ணியை அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறார். இதாங்க நல்லடியார்களுக்கு வச்சுக்கிற அளவுகள். இன்னும் கேளுங்க, இஸ்ரவேல் யாரு? நல்லா கவனிக்கணுங்க. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும் போது, ஆதியாகமம் 35:22 படிக்கிறேன். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும் போது ரூபன் போய், ரூபன் யாருங்க? இஸ்ரவேலுடைய ஒரு மகன். ரூபன் இஸ்ரவேலுடைய, நேரத்தை சொன்னேன், ரூபன், யூதா, லேவி, இவனெல்லாம் இஸ்ரவேலுடைய மக்கள். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி, தகப்பனுடைய பொண்டாட்டி பில்காலோட சயனித்தான். தகப்பனுடைய பொண்டாட்டியோட போய் யார் சேர்ந்திருக்கிறா? ரூபன் சேர்ந்திருக்கிறான். அதை இஸ்ரேல் கேள்விப்பட்டான். இவ்வளவுதாங்க இருக்கு. கேள்விப்பட்டு கோபம் கொண்டான்னு கூட இல்லை. பாவிகளாம் கேள்விப்பட்டான், ஆத்திரப்பட்டாண்டாவது இருக்கணுமா இல்லையா? எவ்வளவுதான் இருக்குது. அதுக்கடுத்து டாபிக்கே வேறையா போயிடுது. கேள்விப்பட்டானுக்கு அப்புறம் ஆதியாகமம் 35:22 இது இருக்குது. கேள்விப்பட்டான், கொந்தளிச்சான், துடித்தான்.
என் பொண்டாட்டிலும் சேர்ந்துடா பாவி அப்படின்னு 2 பேச்சாவது பேசினா, கண்ட கண்ட குப்பையெல்லாம் சாமுடைய மக காமு, காமுடைய மக ராமுங்கிறியே, இது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா? கண்டிச்சாண்டா ஒரு 4 வார்த்தை சொல்லக்கூடாதா? உருப்படாத சங்கதியெல்லாம் சொல்லிவிட்டு இஸ்ரேல் கேள்விப்பட்டான். ஏதோ கேள்விப்பட்டது ஒரு விஷயம், ஆச்சரியமா பொண்டாட்டியோட வந்து மோகன் சேர்ந்திருக்கிறான், அது அப்பங்க கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டது மட்டும் இல்லைங்க, இந்த மானங்கட்ட மோகனுக்கு இந்த மானங்கட்ட அப்ப மௌத்தா போகும்போது ஆசி வேற வழங்குறான். பிந்தி வருது மானங்கட்ட மோகனுக்கு இப்படி அறிமுகப்படுத்துங்க, ஆசி வேற வழங்கியிருக்கான். என்ன? ஆதியாகமம் 49:34. இல்லையா? 43 34 இல்ல, சாரி. ஆதியா பாருங்க, ரூபனே என்ன காணுங்க, தந்தைக்காரருங்க. இந்த மோவன் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டான் பாருங்க, மோவன் அவனை கூப்பிடுறாரு, ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன். யாரு? என் பொண்டாட்டி சேர்ந்தா இல்லையா, அதனால நீ சேஷ்ட புத்திரன் சொல்றாரு. ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.